வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது. அதாவது நம்ம தியானம், ஆன்மீகம் இந்த மாரி சப்ஜெக்ட்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் கத்துக்கலாம். எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. வாசி யோகம், இந்த யோகம், அந்த யோகம், கிரியா யோகம் நெறைய மெடிடேஷன்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நம்ம தெளிவா இருக்கணும். என்னன்னா, மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன? வாழ்க்கைய பத்தி அடிப்படையா சில விஷயங்கள புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்த பத்தி சில அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குது? ஸோ, அத பத்தி ஒரு ஆழமான தெளிவு இருக்கணும். அதுதான் தெளிவறியார் சிவனறியார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? திருமந்திரத்துல. இந்த தெளிவு நமக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கணும். தெளிவு தான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மனித வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னாங்க, நான் ஏற்கனவே சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதாவது மனித வாழ்க்கையோட நோக்கம் வந்து வாழ்றது தான். வாழ்றதுன்னா என்ன? அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இதில அத பத்தி பேசனா டீட்டெயிலா போயிட்டுருக்கும். ஹை லெவலா சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கைய ரசிச்சு, அமைதியா, நிதானமா, கடவுள் நமக்கு என்ன குடுத்துருக்காரோ, அந்த வாழ்க்கைய நம்ம நிறைவா அனுபவிச்சு பொறுமையா வாழணும். இதுதான் மனித வாழ்க்கையுடைய அடிப்படை நோக்கம். உதாரணத்துக்கு சாப்பிட்றப்ப நிதானமா சாப்பிடணும். குளிக்கிறப்ப ரசிச்சு குளிக்கணும். ரசிச்சு ஒரு டீ குடிக்கணும். மழை வந்தா ரசிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு பெரிய பதவி அடையிறதோ, பெரும் பணக்காரர்கள் ஆவுறதோ, இதெல்லாம் வந்து அ வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது. சில மனிதர்கள் இயற்கையாவே அவங்க வந்து சில பதவிகளும், பணமும் தேடி வருதுன்னா, அது வந்து ஓகே. ஆனா, பெரும்பான்மையான மக்களுடைய நோக்கம் வந்து அது கிடையாது. இங்க வாழணுங்கிறது தான் நோக்கம். நீங்க பெரும் பதவியில இருக்கிறப்ப எப்படி நீங்க நிதானமா குளிப்பீங்க? நிதானமா எப்படி சாப்பிடுவீங்க? உங்களால உங்க வாழ்க்கைய வாழ முடியாது. மத்தவங்க உங்கள பெருமையா பேசலாம். "அவர் பெரிய ஆளு, இவரு, அவரு." ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க வாழ முடியாது. ரசிச்சு வாழ முடியாது. உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? அதனால அந்த பெருமையால உங்களுக்கு வந்து ஒரு க்ஷண நேரம் கொஞ்சம் தான் நிம்மதி இருக்கும். ஆனா உங்களுக்கு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான வாழ்வியல் முறை, வாழ்க்கை முறைகள், அதுக்கேத்த மாரி உங்க வாழ்வியல் சூழ்நிலைகள நீங்க மாத்திக்கணும். ஸோ இதுதான் வாழணுங்கிறது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது வந்து உங்க கர்மாவ கழிக்க தான் நீங்க பொறந்திருக்கீங்க. 2வது பாயிண்ட். எல்லாருமே அதாவது பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமியில நம்ம வந்து கடவுள் எப்படி வந்து அதோடைய மூலத்த கண்டுபிடிக்க முடியாதோ, கர்மா எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த மூலத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த கர்மா தான் இப்ப ஒரு மனிதன் துன்பப்படுறதும், ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதும் எல்லாத்துக்கும் அடிப்படையா சில கர்மாக்கள் தான் காரணம். இது வந்து நம்ம வந்து அனுபவத்துல அவங்கவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறப்ப தான் புரியும். இந்த கர்மா எப்படி ஆரம்பிச்சது? எங்கேருந்து ஆரம்பிச்சது? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஒண்ணும் இல்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பிசினஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓஹோன்னு போகும். சில பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலைய விட்டுட்டு வந்து. பிசினஸ் வந்து பெருசா போவாது. ஏன்னா, அவங்களுடைய கர்மா அப்படி அவங்களுக்கு அது விதிக்கப்படல. அவங்க வந்து வேலை செய்யணுங்கிறது விதி. பிரபஞ்ச விதி அது. அவங்களுடைய கர்மா இப்படிதான் கழியணும்னு. அதே மாரி பிசினஸ் பண்றவங்க வேலைக்கு வந்தா, அவங்களால அந்த வேலையில நிலைச்சு இருக்க முடியாது. அதனால அந்த கர்ம விதிங்கிறது அது அப்படிதான் நடக்கும் அது. அதனால நம்மளுடைய கர்மாவ கழிக்க தான் நம்ம பொறந்திருக்கோம். அத வந்து ரொம்ப ஷார்ப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, அந்த கர்மாவ நம்ம ஆட் அப் பண்ணிக்கிட்டே போக்கூடாது. அ எதிர்வினை பண்ணக்கூடாது. கர்மாங்கிற ஒரு வீடியோல நான் தனியா ஏற்கனவே போட்டிருக்கேன். எதிர்வினை பண்ணீங்கன்னா, உங்க கர்மா குறையாது. ஸோ, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ, கர்மாவ கழிக்கணும். இந்த 2ம் செய்யறப்ப 3வதா ஒண்ணு வரும். அதுதான் மனித பிறவியுடைய நோக்கம். கிளைமாக்ஸ் என்னன்னா, இறைநிலைய உணரணும். ஸோ, நீங்க நல்லா அனுபவிச்சு வாழ்றீங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்க கர்மாவ கழிக்கிறீங்க. எதிர்வினை பண்ணாம. அப்ப என்ன ஆகும்னா, 3வதா இருக்கிறது தன்னாலேயே நடக்கும். அதுதான் இறைநிலைய உணர்றதுங்கிறது. இறை அனுபவங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தியானம், தவம், ஆன்மீகம், இந்த யோகம், அந்த யோகம். எந்த யோகமுமே பண்ணாம
தன்னாலே கூட அனுபவங்கள் வரும். இது வந்து எப்படி சொல்றது? நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு மெத்தட்ஸ். விதவிதமான குருமார்கள் விதவிதமா ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. குண்டலினி யோகம், வாசி யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். நீங்க அத முயற்சி பண்ணணும்னா பண்ணலாம். நீங்க முயற்சியே இல்லாம ஒரே க்ஷணத்துல அத உணரவும் முடியும். தியான அனுபவங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் வேற, நம்ம வேற கிடையாது. தியானத்தோடைய ஆரம்பம் வந்து நம்ம வேற, இறைவன் வேற. தியானத்தோட முடியும்போது நம்ம தான் இறைவன். அது வந்து ஒரு அகம்பாவத்துல சொல்றது கிடையாது. அனுபவமா நமக்கு அது வந்து வந்துரும். இந்த தியான அனுபவங்கள், ஆன்மீகம் இதெல்லாம் நமக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாரி நம்ம நெனச்சுக்க கூடாது. அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அத டீப்பா பேச விரும்பல. ஏன்னா, அது நெறைய சிக்கல்ல முடிஞ்சிரும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி உருவாயிடுச்சு. அது எதனாலயோ பல காரணங்கள்னால உருவாயிடுச்சு. மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாரி ஒரு நிலைய உருவாக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறாங்கிறது ஏதோ ஒரு கோட்பாடு கிடையாது. இறைவன் நமக்குள்ள இருக்கிறார்ங்கிறது உண்மை, நிஜம். அந்த இறைநிலை நமக்குள்ள இயங்குறனால தான். நமக்குள்ள மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் மொத்த பிரபஞ்சத்துக்குள்ளயும் உள்ளேயும் வெளியேயும் அறிவா இருந்து இயங்குறது அதுதான். நீங்க ஒரு மாங்கா விதைய போட்டீங்கன்னா, மாங்கா மரம் தான் வரும். நீங்க ஒரு ரோஜா செடியுடைய இது பண்ணீங்கன்னா, ரோஜா செடி தான் வரும். இப்ப மனித உடலுக்குள்ள இந்த அறிவு இயங்குறனால தான் நம்ம உடம்பே எவ்வளோ ஒரு கரெக்ட்டா இருக்கு பாருங்க. 2 கண்ணு, மூக்கு இதெல்லாம் நம்ம என்னைக்குமே உணர்ந்தது கிடையாது. அதாவது நமக்குள்ள அந்த அறிவா இறைவன் இயங்குறதுனால தான் இதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு. இதயம் துடிக்குது, கிட்னி இயங்குது, செரிமானம் நடக்குது. நம்ம வாழ்வியல் முறையினால அத குழப்பி விட்டுர்றோம். ஆனா, இறைவன் எல்லா ஆர்கன்ஸையும் நல்லா படைச்சாரு. எல்லாம் நல்லா இயக்குது. இன்னமும் இயக்கிட்டு இருக்காரு. பஞ்சபூதங்களா நம்ம உடம்பு தான் மண். நம்மளுடைய அடுத்த பூதம் வந்து நீர் தான் ரத்த ஓட்டமா இருக்கு. காற்று தான் மூச்சு விடுறோம். நெருப்பு தான் உடம்புல இருக்கு. சூரியன். ஆகாயம்ங்கிறது தான் நம்ம உடம்புல உயிரா இருக்கு. அப்ப அந்த இறைநிலைங்கிறது நமக்குள்ள தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இறைவன் வேற, நம்ம வேற கிடையாது. அத வந்து அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கும் நமக்கும் ரொம்ப நீண்ட நெடிய தூரம் இருக்கிறதுங்கிறது, நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம மனசுல அந்த மாரி தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்ம அது மாரி உணர்ந்துட்டோம். ஸோ, அதனால இப்ப நீங்க இந்த 3வதா இறைநிலைய உணரணும். மனித பிறவியோட நோக்கமே, நம்ம வந்து இறைவன்ட்டேருந்து வந்தோம். திரும்ப நம்ம இறைவன்ட்டே போயிரணும். அதுதான் அந்த சைக்கிள். இடையில நம்ம எதுக்காக வந்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, அந்த அனுபவங்கள், மகிழ்ச்சிகள், ஆசைகள் அது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா, எது மேலயும் இங்க டூ மச்சா அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது. எந்த அனுபவத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு திரும்ப, 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 திரும்ப அந்த அனுபவமே நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. அப்ப நம்ம அது மேல ஆசைகள் படுறப்ப, அதுக்கு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும். அதனால பல கர்மாக்கள உண்டாக்குவீங்க. அதனால பல துன்பங்கள் வரும். அதனால பல பிறவிகள் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். இல்ல எனக்கு பிறவி எடுத்தா எடுத்துக்கிறேன். அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல அப்டின்னா, நீங்க போயிட்டே இருக்கலாம். நீங்க எப்ப வந்து எனக்கு இந்த பிறவி துன்பமா இருக்கு, நான் இதுல எதுவும் அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்கு, இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன இருக்கு, எனக்கு போர் அடிக்குது அப்டிங்கிற ஒரு மாரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்த பிறகு தான், உங்களுக்கு இந்த தியானம், ஆன்மீகம் இந்த மாரி இதுலலாம் நிஜமாலே ஒரு ஈடுபாடு வரும். அதுவரைக்கும் நீங்க வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலக வாழ்க்கைய வந்து உங்களுக்கு வெறுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த உலக வாழ்க்கைய அனுபவிக்கிறோம். அதனால வரக்கூடிய துன்பங்களையும், பிரச்சனைகளையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல போதுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்புறம் நம்ம கர்மாக்கள் கழியணும். அதுக்கப்புறம் தான் இந்த இறைவன்கிற கிளைமாக்ஸ் நமக்கு வரும். இந்த இறை அனுபவங்கிறது ஒரு அக வாழ்க்கை. அதுலயும் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். இந்த தியானம் பண்றது, ஆன்மீகத்துல அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தத்த இறை அனுபவம் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த ஆனந்தத்த உணரணும். மனித வாழ்க்கைங்கிறது, மனித உடல்ங்கிறது வெறும் வந்து நம்ம வேலைக்கு போறது, பணம் சம்பாரிக்கிறது, பதவி இந்த மாரி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்‌க்காக மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது. மனித வாழ்க்கைங்கிறது நம்ம வந்து 2யும் பேலன்ஸ் பண்ணி போணும். அதுதான் மனித வாழ்க்கை. அததான் ஓஷோ வந்து "ஜோர்பா த புத்தா" அப்படின்னாரு.
அது ஒரு நான் ஷார்ட்ஸ் வீடியோவே கூட போட்டிருக்கேன் சிம்பிளா. என்னன்னா, மனித வாழ்க்கை ஜோர்பாங்கிறவர் வந்து ஒரு அரசர். அவர் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ப ரொம்ப உச்சத்தில வாழ்ந்தவர். புத்தாங்கிறவர் வந்து ஒரு ஞானத்தோடைய உச்சம். ஸோ ஒரு மனிதன வந்து ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. ஒரு மனிதன்னா, அவன் வந்து உடல் சார்ந்த இன்பங்களையும் அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஊர் சுத்தணும், கணவன் மனைவி உறவு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். அதே நேரத்தில அவனுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 40 வயசு, 50 வயசு ஆகுறப்ப, அவங்க அந்த ஆன்மீக அனுபவங்களையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மனிதன் வந்து சொர்பாத புத்தாவா வாழணும். அதுதான் ஓஷோ வந்து நமக்கு சொல்றாங்க. ஸோ, அதனால அ இந்த 3 பாயிண்ட் தாங்க நான் சொல்ல வந்தது. என்னன்னா, மனித வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னா, அ முதல்ல நமக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன உறவுகள் கொடுக்கப்பட்டதோ, நம்ம அந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும். 2வது நம்ம கர்மாவ கழிக்கணும். எதிர்வினை ரொம்ப பண்ணாம. அப்ப 3வது வந்து என்னன்னா, நம்ம வந்து இறைநிலைய உணரணும். ஸோ இறைநிலைய உணரணுங்கிறது ஒரு பனிஷ்மென்ட் கிடையாது. அது ஒரு அனுபவம். அதுவும் ஒரு ஆனந்தமான, மகிழ்ச்சியான ஒரு நிலை. அதுக்குள்ள நீங்க உணர்ந்த பிறகு, அப்புறம் நீங்க மரணம்னே ஒண்ணு இல்ல அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். உடலுக்கும், மனதுக்கும் தான் மரணமே தவிர, அந்த உடலும் ம ம ம மனமும் நம்ம கிடையாது. நம்மங்கிறது நம்மளுடைய ஆன்மா தான். புரியுதுங்களா? அந்த ஆன்மா தான் நம்ம. அந்த 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 அனுபவம் நமக்கு வந்த பிறகு மரணமே ஒண்ணு இல்ல. அததான் மரணமில்லா பெருவாழ்வு அப்டின்னாங்க வள்ளலார் ஐயா. ஸோ அந்த நிலைக்கு வந்து நம்மள நம்ம உயர்த்திக்கணும். அதுதான் 3வது நிலை. ஸோ அந்த நிலைக்கு வந்து உயர்த்திக்கணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு புஷ்ஷா இருக்கணும். நம்மள யாரையும் புஷ் பண்ணிலாம் ஆன்மீகத்துக்கு வரக்கூடாது. முதல்ல நீங்க நல்லா வாழணும். அப்புறம் உங்க கர்மாவ கழிக்கணும். அப்புறம் 3வது வந்து இயல்பா தன்னால நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்தது இந்த வீடியோல. மனித வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறது இதுதான். இதிலேருந்து நீங்க விலகி வேற ரூட்ல போக ஆரம்பிச்சீங்கன்னா, சில ஆசைகள், சில இன்பங்கள் ரிப்பீட்டடா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அளவுக்கு அதிகமா டைவர்ட் ஆயி உங்க பாதையிலேருந்து நீங்க விலக ஆரம்பிக்கிறப்ப, உங்களுடைய துன்பம் வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அதுக்கேத்த கர்மாக்கள் உங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப பிறந்து முதல்லேருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஸ்கூலு, காலேஜு எல்லா சங்கடங்கள், நன்மைகள், தீமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு, திரும்ப ஒரு குருமார மீட் பண்ணி, அப்புறம் இந்த ஆன்மீகத்தெல்லாம் உணர்ந்து, அப்புறம் இந்த பாதைக்கு வந்து, அப்புறம் தான் திரும்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். அதனால நீங்க புத்திசாலியா இருந்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் பீரியட்லயே புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோதான் இந்த பூமி, இவ்வளோதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆசைகள அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்மீக தேடல்களையும் வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த வழியில நீங்க வர ஆரம்பிப்பீங்க. ஸோ, அதாங்க இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது. இன்னும் நெறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இன்னும் ஆன்மீகத்தில நெறைய பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்.